திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு பள்ளியில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கிறது. இதனால் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். கீதன், கூடுதல் தகவல் என்ன? வணக்கம். பூந்தமல்லியில் அரசினர் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த அண்ணா அரசினர் உயர்நிலைப்பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக இந்த பூவிருந்தவள்ளி அரசு அண்ணா மேல்நிலைப்பள்ளியில் மழைநீர் தற்பொழுது குளம் போல் தேங்கியிருப்பதன் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த மழைக்காலங்களின் போதும் இந்த பள்ளியில் மழைநீர் தேங்கியதும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளுக்கு திரும்பி வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. ஏற்கனவே நகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இந்த பள்ளியின் மழைநீர் வடிவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படாத காரணத்தால் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை என்பது தொடர்கதையாகி வருகின்றது. மழைநீர் தேங்கும் போது மின் மோட்டார்கள் வைத்து அவற்றை அகற்றும் பணியை மட்டுமே மேற்கொள்கின்றார்கள். இதற்காக ஒரு தனியாக கால்வாய் அமைக்கப்பட்டு முறையாக அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான அந்த பணிகள் என்பது சரியாக செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் பெற்றோர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் போதும் அரசு பள்ளியில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வீடுகளுக்கு திரும்பி வருவதும் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதுமாக இருப்பது ஒரு தொடர்கதையாக வரக்கூடிய நிலையில் மழைநீர் தேங்காத வகையில் அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. கீதன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.